வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் முதல் மாணவர்பிற்கு தடை. தடுப்பூசி செலுத்தப்பட்ட 3 லட்சம் பேரின் தரவுகளில் சிக்கல். ராணுவ தளபதி அறிவிப்பு. கொழும்பில் பிரதான வைத்தியசாலையில் போலி PCR ஆய்வறிக்கை. சீனா குற்றச்சாட்டு. 3வது நாளாகவும் தொடர்கின்றது ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டம். செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட மாட்டார் என்று சட்டமா அதிபர் அறிவிப்பு. பூச்சாண்டிகளை புறந்தள்ளி மக்களுக்கான திட்டங்கள் தொடரும். கௌதாரி முனையில் மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து திருப்பி அனுப்பி வைப்போம். ஜானை வேலிகளை பராமரிக்கும் தன்னார்வ படையணி ஆரம்ப திட்டம் குறித்து பிரதமர் முக்கிய அறிவிப்பு. 18 வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க தீர்மானம். மன்னாரில் தொடர்ச்சியாக சிற்றாலயங்கள் மீது தாக்குதல். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாட்டில் மாடரப்புக்கு முழுமையான தடையை சட்டப்பூர்வமாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த யோசனையின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. மாடரப்புக்கு தடை விதிக்கின்ற வர்த்தமானி அறிவிப்பு நிறைவடைந்துள்ளதோடு அடுத்த 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டதன் பின்பு நாட்டில் கால்நடை மாடரப்புக்கு தடை விதிக்கப்படுவதோடு மீறுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பள்ளிவாசல் அல்லது அது அமைந்துள்ள காணியில் குர்பானி மிருகங்களை அறுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகளும் கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்துமாறு பக்பு சபை வேண்டிக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட 3 லட்சம் பேரின் தகவல்கள் தொடர்பிலான தரவுகளில் சிக்கல்கள் நிலவுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதல் தடுப்பூசி திட்டத்தின் போது சுகாதாரத்துறையினால் தரவுகளை சேகரித்த சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் இந்த பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினை இனங்காண கொழும்பில் முன்னணி தனியார் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட PCR சோதனைகளின் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. எனவே சீனாவிற்கு செல்வதற்காக குறித்த மருத்துவமனையில் PCR பரிசோதனை செய்த இளைஞர்களின் ஆய்வறிக்கை ரத்து செய்யப்படும் என்று தூதரகம் அறிவித்துள்ளது. குறித்த மருத்துவமனையினால் வழங்கப்பட்ட சமீபத்திய ஆய்வறிக்கையில் தொற்றாளர்கள் இல்லை என்று குறிப்பிடப்பட்ட அதிகமானோர் சீனாவில் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. புதிய முடிவு அனைத்து தரப்பினரின் சுகாதார நலனை கருதி ஜூலை 13இல் அமலுக்கு வரும் என்று சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வட பிராந்திய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஈரப்பெரியகுளம் சோதனை சாவடியுடன் திருப்பி அனுப்பப்பட்டது. அத்தியாவசிய தேவைகளின்றி பயணித்தவர்களை ஏற்றிச் சென்றதன் காரணமாக பேருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை வரும் 19ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. எனினும் அத்தியாவசிய சேவைகள் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் மற்றும் அத்தியாவசிய தேவை உடையவர்கள் மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளுக்கு இன்று தொடக்கம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 5:45 அளவில் கொழும்பு நோக்கி பேருந்து ஒன்று பயணித்தது. குறித்த பேருந்து வவுனியா ஈரப்பெரியகுளம் சோதனை சாவடியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் பேருந்தில் பயணித்தவர்களில் பலர் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உறுதிப்படுத்த தவறியுள்ளார்கள். அதனால் அத்தியாவசிய தேவைகளின்றி பயணிகளை ஏற்றி சென்றதாக பேருந்து ஈரப்பெரியகுளத்தில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்டது. இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளில் பயணிப்போர் தமது கடமை அலுவலக அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் மருத்துவ தேவைகளுக்கு பயணிப்போர் அது தொடர்பான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை மீறி நேற்றைய தினம் பயணிக்க முற்பட்ட 103 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய, முகக்கவசம் அணிய தவறிய மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 164 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலின் முகவர் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் இலங்கைக்கு 1ஆம் கட்ட நஷ்டஈட்டு தொகையை வழங்கியுள்ளது. 1ஆம் கட்ட நஷ்டஈடாக 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் 1ஆம் கட்ட நஷ்டஈடாக 700 மில்லியன் ரூபாய் கோரியிருந்த நிலையில் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. கப்பல் விபத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு இந்த பணத்தொகை பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்த கட்ட நஷ்டஈட்டு தொகையை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மூழ்கிய கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுகின்றதா என்பதை தாம் தொடர்ந்தும் அவதானித்து வருவதாகவும் சுற்றாடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தாம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பதாகவும் எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் ஆன்லைன் கற்பித்தல் செயற்பாடுகளிலிருந்து விலகி முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கிறது. தமது கோரிக்கைக்கு கல்வி அமைச்சினால் இதுவரை எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை என்று அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் நேற்று முன்தினம் காலை 6 மணி முதல் இணையதள கல்வி நடவடிக்கைகளிலிருந்து விலகியுள்ளார்கள். குறித்த சங்கத்தின் சில உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட போதிலும் தனிமைப்படுத்தலுக்கு அழைத்து செல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. தமது சம்பள வேறுபாட்டிற்காக தீர்வு காணப்படுவதுடன் அதற்கான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தாம் தயாராக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைக்கு அவகாசம் வழங்காத அரசாங்கம் தொடர்ந்தும் இதனை பிற்போடுமானால் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க நேரிடும் என்றும் அவர் கோரியுள்ளார். இணைய வசதி கல்வி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதாக கல்வி தொழிற்சங்கத்தின் தலைவர் உலப்பெனே சுமங்கல தேரரும் கோரியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் எந்தவித முயற்சிகளை மேற்கொள்ளாமையானது எதிர்கால சந்ததியினருக்கு இழைக்கப்படுகின்ற பாரிய குற்றமாகும் என்றும் உலப்பெனே சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குவதற்காக போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் மக்கள் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாத நிலைமை ஏற்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குவதற்காக போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். இதனால் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு தற்போதைய நிலைமையை சீராக்க வேண்டும். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அதிகாரங்களை வேறு பிரிவினருக்கு பொறுப்பு கொடுப்பதன் மூலம் பக்கசார்பற்ற மக்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் எதிர்பார்க்கின்ற போதும் போலீசார் அந்த சட்டத்தை செயற்படுத்தும் விதத்தை பார்க்கும் போது அந்த சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும். அனைத்து மக்கள் பிரிவினரையும் ஒரே மாதிரியாக கையாள சுகாதார பணிப்பாளர் நாயகம் குறித்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை தயாரித்துள்ளார். அவ்வாறு இல்லாமல் குறிப்பிட்ட மக்கள் பிரிவொன்றை அடக்கி ஒடுக்குவதற்காக அல்ல. அவ்வாறு இடம்பெறுமாக இருந்தால் தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாத நிலைமை ஏற்படும். இதன்போது அவர்கள் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாத நிலைமை ஏற்படுகின்றது. எனவே உடனடியாக இதனை திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளது. 9 மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சில பிரதேசங்கள் இன்று காலை 6 மணி முதல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 29 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, பதுளை, நுவரெலியா, கம்பகா, களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களே தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேவலை மிருகக்காட்சி சாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான சிங்கங்களில் ஒன்று தற்போது பூரணமாக குணமடைந்துள்ளதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மற்றைய சிங்கமும் குணமடைந்து வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமாலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார். தேகிவளை மிருகக்காட்சி சாலையில் ஏனைய விலங்குகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் எந்த விலங்குக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 18 வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான பரிந்துரைகள் எதுவும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துகின்ற வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே நாட்டில் 18 வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கும் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய யானை வேலிகளை பராமரிப்பை சமூகத்தினரின் பங்களிப்பு மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களின் பங்களிப்புடன் தன்னார்வ படையினரிடம் வழங்குவதற்கு ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பணித்துள்ளார். காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார வேலிகளை அமைப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அல்லது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு மாத்திரம் இதன் ஒட்டுமொத்த பொறுப்பும் சுமத்தப்படாத வகையில் பிரதேச செயலாளர் அலுவலகம், விவசாய சேவைகள் திணைக்களம், மகாவலி அதிகார சபை மற்றும் கிராம சேவகர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் கிராம சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தன்னார்வ படையணிகள் ஊடாக இந்த யானை மனித மோதலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 5 தேசிய விளையாட்டு சங்கங்களின் பதிவுகளை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு தற்காலிகமாக ரத்து செய்து விசேட வர்த்தமானி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி இலங்கை வலைப்பந்தாட்ட சம்மேளனம், இலங்கை ஜூடோ சங்கம், இலங்கை
ஸ்கப்பல் சம்மேளனம், இலங்கை சர்ஃபிங் சம்மேளனம் மற்றும் இலங்கை யூயூட் சம்மேளனம் ஆகியவற்றின் பதிவுகள் ரத்தாகியுள்ளன. இந்த அமைப்புகளுக்கு விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் அமல் எதிரி சூரிய ஜூலை 1 முதல் அமலாகும் வகையில் அதிகாரம் பொருந்தியவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் புதிய வைரஸ் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வுகளின் மூலம் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் நாடு வளமையான செயற்பாடுகளுக்கு திறக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் இல்லாத செயற்பாடுகளினால் நாட்டில் மீண்டும் வைரஸ் பரவல் நெருக்கடி நிலையொன்று உருவாகும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்தார். நாட்டில் 25% மக்களுக்கேனும் இப்போது தடுப்பூசி ஏற்றிருக்க வேண்டும், ஆனால் 20% கூட தடுப்பூசி ஏற்றப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். நாடளாவிய ரீதியில் தற்போது கையாளப்படுகின்ற தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகள், சுகாதார பின்பற்றல்கள் குறித்து பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் தனிமைப்படுத்தல் வழிமுறைகளின் கீழ் செயற்பாடுகள் குறித்தும் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். கம்பளை மாவட்ட ராணுவ மொழி பயிற்சி வகுப்பில் பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார். 11ஆம் தேதி உயிரிழந்த ராணுவ சிப்பாய்க்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் உறுதி செய்துள்ளது. இந்த மொழி பயிற்சி பாடசாலையில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழி பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த ராணுவ வீரர் மயங்கி விழுந்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ராணுவ பயிற்சி பாடசாலையில் தற்போது வரையில் ராணுவத்தினர், விமானப்படையினர், கடற்படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 200 பேர் மொழி பயிற்சி பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ எதிர்வரும் செப்டம்பர் 1 வரை கைது செய்யப்பட மாட்டார் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உயர் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி ஹரின் பெர்னாண்டோவினால் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதியரசர்களான பிரியந்த ஜெயவர்தன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள 3 இடங்களில் அமைந்துள்ள கத்தோலிக்க சிற்றாலய சுரூபங்கள் மீது இன்று புதன்கிழமை அதிகாலை இனந்தெரியாத நபர்களினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் வயல் வீதி பகுதியில் காணப்படுகின்ற இரு சொரூபங்களும் மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைக்கப்பட்ட சொரூபம் ஒன்றும் உள்ளடங்கலாக 3 சொரூபங்கள் மீது கற்கள் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சொரூபங்கள் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூடு உடைந்து சேதமாகியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் போலீசார் மற்றும் சோகோ போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூச்சாண்டிகளினால் மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நியாயமான கருத்துக்கள் இருக்குமாயின் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கௌதாரி முனையில் இலங்கை சீன கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கடலாட்டை குஞ்சு வளர்க்கின்ற நிலையத்தினை இன்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு நிரம்ப வெளிநாட்டு செலவாணி கிடைக்கும். அதே போல எந்தெந்த பகுதிகளில் இது செய்யப்படுகிறதோ, இந்த அட்டப்பண்ணை செய்யப்படுகிறதோ, அந்த பகுதிகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை விரைவில் இது பெற்றுக் கொடுக்கும். அதை விரும்பாத துஷ்டர்கள்லாம் இப்படியான கருத்தை சொல்லி கடந்த காலத்தில் என்ன மாதிரி எங்களுடைய மக்களை துன்பங்களுக்குள்ள, இடம்பெயர்வுகளுக்குள்ள, அழிவுகளுக்குள்ள இட்டு சண்டிச்சினமோ அவையெல்லாம் தொடர்ந்தும் தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டி செய்யணும். குழப்ப வேணும் என்ற நோக்கத்தில் யார் சொன்னாலும் அதை நான் கருத்தில் எடுக்க போகிறேன். ஏகாதிபத்திய ஆட்சியை கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் ஸ்ரீலங்கா மக்கள் விரக்தியடைந்து வருகின்ற நிலையில் வெகு விரைவில் கோதா மஹிந்த அரசாங்கத்தை துரத்திவிடுகின்ற நாள் வரும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலவராஜ் காரியவசம் இதனை தெரிவித்தார். தொழிற்சங்கங்களின் உதவியுடன் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கம் தற்போது உரிமைக்காக போராடும் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து அடைத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றது. தொழிற்சங்க தலைவர்கள் எப்போதும் தான் சார்ந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு கேட்டே போராட்டங்களை மேற்கொள்வார்கள். அவ்வாறான தலைவர்களை கைது செய்ய இந்த அரசாங்கத்திற்கும் அதிகாரமில்லை. ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட தொழிற்சங்க தலைவர்களை அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தியே தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. எமது காலத்திலும் தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்றன. அப்போது நாங்கள் இந்த தலைவர்களை கைது செய்யவில்லை, சிறையில் அடைக்க முற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.